கொண்டு மக்கள் எல்லாருமே இங்க இருக்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைன் எல்லாருமே தெரியும். வைக்க ரெடியா? கண்ணுக்கு வண்ண கிளிக்காது கண்ணுக்கு வண்ண கிளி நெஞ்சுக்கு வஞ்சி கொடி நீதானம்மா சங்கச்சமிழே உப்பி பெரும் சங்கச்சமிழே. வெல்கம் டு RSA vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சித்ரா ஏர்போர்ட் கிட்ட இருக்கிற எக்ஸிபிஷன் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து ஜஸ்ட்டு 3 months ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் இன்றைக்கி தான் போடுறேன். இதுக்குள்ளே நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இது கவர் பண்ணி லவ் பேர்ட்ஸ், பிஞ்சஸ் அப்படி இப்படின்னு எல்லா பேர்ட்ஸையும் ஓப்பன் பிளேஸில் விட்டுருக்காங்க. அது நம்ம தலையில் கையிலையெல்லாம் விளையாண்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கு. எவ்வளோ லவ் பேர்ட்ஸ் பாருங்கள், செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம வேறு என்டர் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. கலர் ஃபிஷ், அப்புறம் ஷார்க்கு, அந்த மாதிரி இன்னும் பெரிய ஃபிஷ்ஷு நிறையா இருந்துச்சுங்க. பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. நம்ம துபாய் எக்ஸ்ப்ளோர் போன மாதிரி, கடலுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலுங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டிருந்தா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் காய்ஸ். ஸோ இதுக்குள்ளே ரொம்ப தூரமாக நிறையா ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சுங்க. அதான் ஷார்க் ஃபிஷ்ஷு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஃபிஷ்லாம் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. பட் கொஞ்சம் சூடாகவும் இருந்துச்சு. அவ்வளோ ஜனங்கள் நடந்து போயிட்டுருக்குறாங்க. வேறு லெவலுங்க. ஆனால் சொல்லப்போனால் நான் மறக்காமல் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபன் பண்ணி லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க. அந்த பையன் பார்த்திங்கன்னா தட்டி அது தண்ணி உடச்சிருந்தானா உள்ளே இருக்கிற அத்தனை பேர் மகிழ்ச்சி. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியலைங்க. என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே போய் எல்லா பக்கம் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு செட்டப் போட்டால் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது என்ன ஃபிஷ்னே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. அப்புறம் அங்கே நிற்க வச்சு தலை மேலே மீன் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்துட்டு அப்போ ஃபண்டு தாங்க. 3-4 மீன். அப்புறம் எல்லா ஊரையும் கிளம்பி சரி சுற்றிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ராட்டினோ கேட்பாங்க. அம்மா ராட்டினோ வந்து அப்படியே கோயம்புத்தூர் மாநகராட்சியே தெரியும். அவ்வளோ பெருசுங்க. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தா அந்த காந்திபுரம் அந்த சைடு ஃபுல்லாமே தெரியுது. இந்த சைடு பார்த்தா ஏர்போர்ட்டு இது எல்லாம் தெரியுதுங்க. அப்போ எதுக்குமே பயந்துக்க மாட்டேங்க. நான் தாங்க ஏன் பயந்துக்கிறேன் எல்லாத்துக்குமே. அம்மா தலை சுற்றுது. இன்னொரு ரைடுக்கு நான் வந்து சுற்றி வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டு. அப்புறம் கீழே இருக்கிற இந்த ஃப்ளாட் தான் ஒன்று வாங்கலாம்னு யோசிச்சுருக்கோம் ஃப்யூச்சரில். அது அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னங்க, மேலே ஹோட்டல் செட்டப்பில் மேலே போய் வந்து ஃபுட்டு சாப்பிட்ற எக்ஸ்போர்ட் அது வந்து லாஸ்ட் டைமில் லாக் ஆகிடுச்சாமா. நல்ல வேலை அதெல்லாம் போய் பண்ணியிருந்தோம்னா முடிஞ்சதை. கொக்கி ஏதோ லாக் ஆகி அப்படி மாட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இது அன்றைக்கி குளிர் சீசனில் போனோம். வேறு லெவலில் குளிர் நின்று. ஆனால் அம்மா தண்ணியெல்லாம் செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. நல்லா ஆட்டம் போட்டு ஃபன் பண்ணிட்டு நாங்கள் டிஜே டான்ஸ்லாம் போட்டுட்டுங்க. அங்கேருந்து நம்ம எழுதியாச்சு.
bedsheet தர. இங்கே பாருங்க. ஒரு வேற கையில இருக்கு. அம்மா. ஐயோ. சோபியா பயந்து உங்களை தொட்டு பயந்துருச்சுங்க. உங்களை தொட்டு பயந்துருச்சு. போ நான் பின்னாடி வரேன். அவங்கள பிடிச்சிட்டு வரேன், பின்னாடி வரேன். அட சிங்கிளா தான் நடக்க முடியும். வரேன் வரேன் வரேன். மியூசிக் போடுறாங்க.